டியர் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் நம்பர் 1 லாஸ் ஆஃப் மோஷன். ஐ எம் ஜோதி ராமலிங்கம். அதில் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் உள்ள சால்வ் த கிவன் ப்ராப்ளம்ஸில் செகண்ட் சம். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு சம் போட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் வியூஸ்லாம் பார்க்குறீங்க, கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல. அதில் உங்களுக்கு புரியல, இந்த இடம் புரியல, அந்த இடம் புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா தான் நான் அடுத்ததில் உங்களுக்கு அதை சரி பண்ண முடியும். சரிங்களா? அது மாதிரி வீடியோ வந்து கிளியராக இருக்கா அல்லது கிளியர் இல்லையா அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. அதனால் நீங்கள் கிளியர் இல்லை அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? இப்போ அந்த சம்மை பார்க்கலாம். A ball of mass 1 kg moving with a speed of 10 meter per second rebounds after a perfect elastic collision with the floor. Calculate the change in linear momentum of the ball. ஓகே, எதுவும் கேட்குறாங்க. அதாவது இங்கே ஒரு படம் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த படம் பாருங்கள், ஒரு பால் வந்து மேலேருந்து கீழே வருது, கீழே வந்து தரையில் வந்து விழுகுது. அந்த பால் மேலேருந்து கீழே வந்து தரையில் வந்து படுறப்ப அதனுடைய திசை வேகம், அதாவது வெலாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 10 மீட்டர் பெர் செகண்ட். மறுபடியும் தரையில் பட்டு மறுபடியும் அந்த பால் திருப்பி மேலே போகுது. இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீபவுண்ட்ஸ் ஆஃப்டர் எ பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன். அதாவது தரையில் பட்டு மறுபடியும் எகிரி மேலே போகுது அதே வேகத்தில். அப்போ அந்த பால் வந்து கீழே வந்து பூமியில் படுறப்ப அதனுடைய வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட். ஆனால் தரையில் பட்டு மறுபடியும் அதே வெலாசிட்டியே மறுபடியும் மேலே போகுது. அதனால தான் என்ன போட்டிருக்காங்க, ரீபவுண்ட்ஸ் ஆஃப்டர் எ பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ அதே 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் தான் போகுது, மேலே போகுது. ஆனால் சைன் மட்டும் மாறும். ஏன்னா டைரெக்ஷன் மாறுதில்ல. கீழே வரும்போது ஒரு டைரெக்ஷன், அதே பால் மறுபடியும் மேலே போகும்போது ஆப்போசிட் டைரெக்ஷன். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த யூங்கிறது இங்கே போட்டிருக்கேன். யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி நம்ம எடுத்துக்கலாம், அல்லது பிஃபோர் கொலிஷன், வெலாசிட்டியாக பிஃபோர் கொலிஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து யூன்னு எடுத்துருக்கிறேன். யூ பார்த்திங்கன்னா 10 மீட்டர் பெர் செகண்ட். மறுபடியும் தரையில் பட்டு மறுபடியும் மேலே போகும்போது அதனுடைய வெலாசிட்டி 10 மீட்டர் பெர் செகண்ட் தான், பட் மைனஸ். ஏன்னா டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனுங்கிறனால தான் நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ யூ வந்து 10, பி வந்து -10. ஓகே, அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சுக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அந்த பாலுடைய மாஸ் கொடுத்துட்டாங்க 1 kg. என்ன கேட்டிருக்கிறாங்க, கால்குலேட் த சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பால். மறுபடியும் நான் பாருங்கள், டேட்டாவை எடுத்து எழுதியிருக்கிறேன். மாஸ் ஆஃப் த பால் small m equal to 1 kg. Initial velocity of the ball u equal to 10 meter per second. நான் இனிஷியல் வெலாசிட்டின்னு எழுதலாம், அல்லது வெலாசிட்டி பிஃபோர் கொலிஷன் அப்படின்னு எழுதலாம். எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, ஆக மொத்தம் பால் வந்து மேலேருந்து கீழே வந்து தரையில் மோதுறப்ப அதனுடைய வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த பால், அதாவது தரையில் பட்டு மோதி மறுபடியும் அதே வெலாசிட்டியில் மேலே போகுது. அதான் நான் இங்கே ஃபைனல் வெலாசிட்டின்னு எழுதலாம், அல்லது வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னு நம்ம எழுதலாம், தப்பு இல்லை. அப்போ அதே தான் 10 மீட்டர் பெர் செகண்ட் தான், பட் நான் சைன் மட்டும் மாற்றுறேன். therefore -10 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ v ஈக்குவல் டு -10 பிகாஸ் ஆஃப் த ஆப்போசிட் டைரெக்ஷன் நான் இங்கே எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ இனிஷியல் மொமெண்டம், நம்மளுக்கு மொமெண்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும். மொமெண்டம் ஈக்குவல் டு p ஈக்குவல் டு என்னது, மாஸ் இன்ட்டு p ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அதான் நமக்கு பேசிக் ஃபார்முலா. ஓகே, தெரியணும். இனிஷியல் மொமெண்ட்டுங்கிறப்ப m இன்ட்டு யூ. எம்ங்கிறது பாலுடைய மாஸ், யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி 10. அப்போ அதில் நீங்கள் எம்முக்கு போல் 1 போடுறோம், யூக்கு போல் இந்த 10 போட்டோம்னா என்ன கிடைக்கும், 10 kg மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும். ஃபைனல் மொமெண்டம் அதே ஃபார்முலா தான். ஃபைனல் மொமெண்ட்டுங்கிறப்ப சேம் மாஸ் அதே தான் போடுறோம். இங்கே வி போடுறோம். எம்முக்கு போல் 1, விக்கு போல் -10. அதாவது தரையில் பட்டு மறுபடியும் ரிட்டர்ன் மேலே போகிறப்ப அதனுடைய வெலாசிட்டி வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். ஆப்போசிட் டைரெக்ஷனால -10 போட்டுக்கிறேன். 1 இன்ட்டு -10 kg மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் நமக்கு தெரியும், டெல்டா பி ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் தான் ஃபார்முலா. ஃபைனல் அதாவது எம்பி மைனஸ் எம்யூ. இங்கே எம்பி வந்து -10, இந்த மைனஸ் வந்து இந்த மைனஸ் உள்ள ஃபார்முலா உள்ள மைனஸு, இந்த 10 வந்து இனிஷியல் மொமெண்டம் 10 போட்டுக்கிறேன். இந்த -10 ஆட் பண்ணால் கிடைக்கும் -20. அப்போ டெல்டா பி, அதாவது சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் டெல்டா பி ஈக்குவல் டு -20 kg மீட்டர் பெர் செகண்ட். ரொம்ப சிம்பிளான சம்மு தான், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், இதில் போடுங்க. அது அப்போ தான் நானும் இதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். தேங்க்யூ, பாய்.